ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். மங்களூரில் இருக்கக்கூடிய குத்ரோலி, இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ கோகர்ணநாத் க்ஷேத்திரம், அங்கே தான் வந்திருக்கோம். வாங்க கோவிலை சுற்றி பார்க்கும்போது இந்த கோவிலோட வரலாறு என்னன்றதை பார்க்கலாம். 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் பழமையான ஆலயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பார்த்துருப்போம். தமிழ்நாட்டு கட்டிட பாணியில் கட்டப்பட்ட இந்த ஆலயம் தொன்மையான ஆலயம் அப்படிலாம் கிடையாது. 1912 நாராயண குரு அவர்களால் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம் தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஆலயம் சிவபெருமானுக்காக நியமிக்கப்பட்டது, அதுதான் தனி சிறப்பு. கேரள அரசை சார்ந்த சேர மன்னர்கள் அவர்களோட தொடர்புடையவர்கள் தான் பில்லவர்கள். இவர்கள் மேற்கு தொடர்ச்சி மலை அந்த இடத்துலையும், கர்நாடகாவில் இந்த மேற்கு கடற்கரை இந்த பகுதிகளில் ஒரு பூர்வ குடிகளாக வாழ்ந்துட்டு வராங்க. நம்ம பயணம் செய்த இடங்களில் நிறைய பார்த்தீங்கன்னா நீங்கள் மிளகு, காப்பி, ஏலக்காய் இதை மாதிரி வாசனை பொருட்கள் பயிரிடக்கூடியவர்களாக இருந்தாங்க. இவர்கள் வில், அம்பு இதில் நல்ல ஒரு வல்லமை பெற்றவர்கள். அரச குலத்தவர்களுக்கு நல்ல ஒரு போர் வீரர்களாக இருந்தவங்க. அந்த பில்லவர்கள் அங்கங்கே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருந்தாங்க. இதை மாதிரி இருக்கவங்க ஒரு ஒற்றுமையாக துளு அப்படின்று அழைக்கக்கூடிய ஒரு மொழியை பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு வட்டார மொழியாக வச்சுட்டாங்க. இதை மாதிரி அவங்க ஒற்றுமையாக வாழும் பொழுது அவர்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய செல்வந்தர்கள் இருந்தாங்க. அதை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தர் இங்கே மங்களூரில் நிறைய தொழில்கள் செய்து வந்தார். நிறைய பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட செல்வம் பெருகி இருந்தது. அவருக்கு இந்த இடத்துல சிவாலயம் கட்டணும்னு ரொம்ப ஆசை. பில்லவர் இந்த சமுதாயத்தில் நிறைய உட்பிரிவுகள் இருந்தது. அமீன்கள் இவர்கள் நில தொடர்பான அந்த அளவீடுகள் செய்யறதுல நல்ல ஒரு புத்திசாலிகள். பூசாரி இந்த இனத்தவர்கள் நல்ல ஒரு ஆன்மீக ஒரு தெய்வ பக்தி கொண்டவர்கள். வைத்தியா அவங்க நல்ல ஒரு வைத்தியம் செய்யக்கூடியவங்க. சுவர்ணா இவங்க உலோகம், தங்கம், வெள்ளி இந்த வியாபாரத்தில் தலை சிறந்திருந்தாங்க. வாங்கேரா இவர்கள் நல்ல ஒரு மீன், அடுத்தது படகு கட்டுதல் இந்த தொழில சிறந்திருந்தாங்க. ஸோ இந்த பில்லவ சமுதாயத்தில் இருக்க உட்பிரிவினர் எல்லாமே நல்ல ஒரு செல்வந்தர்களாக இருந்தாங்க. அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல தனியாக ஒரு சிவாலயம் நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு எண்ணியிருந்தாங்க. இதன் காரணமாக 1912 நாராயண குரு அவரை தலைமை ஏற்று அவர் சொல்லக்கூடிய அந்த கொள்கைகள்லாம் பின்பற்றி அதிக்ஷா ஹொய்கே பஜார் கொரகப்பா அவர் தலைமையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிவாலயம் எழுப்புறாங்க. எல்லா மக்களோட நன்கொடையும் இருக்கு. முக்கியமாக கொரகப்பா அவரோட செல்வம் அதிகப்படியாக இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்துருக்கார். 1991 பிப்ரவரி 8 ராஜீவ்காந்தி அவர்கள் எம்பியா இருந்தப்ப இந்த ஆலயத்தை திறந்து வச்சிருக்கார். ரொம்பவே அழகான கலைநயமிக்க இந்த ஆலயம் முதல்ல பார்க்கும்போது 1912 கேரளா பாணியில் இருந்தது. அதுக்கப்புறம் புனரமைப்பு பணிகள் செய்த பிறகு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திராவிட பாணி கட்டிடக்கலை, நீங்கள் பார்க்குற இந்த கோபுரங்கள் எல்லாமே திராவிட பாணி கட்டிடக்கலை. நம்ம எப்படி சோழர்கள், பாண்டியர்கள் கட்டியிருப்பாங்களோ அந்த கோவில் அமைப்பில் இருக்குது. மங்களூரில் வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே கேரளா பாணி கட்டிட அமைப்பு தான் பார்க்க முடியும். 60 அடி கொண்ட இந்த புதிய கோபுரம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா தங்க நிறத்தில் ஜொலிக்குது. இங்கே எல்லாமே தங்க நிற வர்ணம் கொண்டு இங்கே பெயிண்டிங் எல்லாம் செய்திருக்காங்க. ஒரு கலசம் மாதிரி பார்க்குற இது ஒரு கிணறு, எல்லாமே ஒரு கலைநயத்தோடு இங்கே செய்திருக்காங்க. கோகர்ணநாதேஸ்வரர், அடுத்தது இந்த இடத்துல ஆஞ்சநேயர் சன்னதி, முக்கியமாக சாய்பாபா அவர்களுக்கு தனி சன்னதி. இது ஒரு பெரிய மண்டபம். திருமண நிகழ்ச்சிகள் நடத்தும் பொழுது இந்த இடம் பயன்படுத்தி கொள்ளப்படுது. எதிர்ப்புறத்தில் கிருஷ்ணர் ஆலயம், அன்னபூரணி தாயாருக்கான ஆலயம். இது மாதிரி நம்ம வலம் வரும்பொழுது இருக்கக்கூடிய இந்த இடங்கள் எல்லாமே அமைதியாகவும் சுத்தமாகவும் காட்சியளிக்குது. இங்கே பார்க்கக்கூடிய இந்த புஷ்கரணி ரொம்ப கலை நேர்த்தியோட எல்லா இடங்கள்லையும் எங்கே திரும்பி பார்த்தாலும் சிவன் மயம், எங்கே திரும்பினாலும் சிவபெருமானோட திரு உருவம். முக்கியமாக இங்கே பார்வதி தாயார் அமர்ந்திருக்காங்க. இந்த நீரூற்று ஒலி ஒலி அமைப்போட இரவு பொழுதுல இங்கே காட்சிகள் நடைபெறும். அதை பார்க்கும்பொழுது காண கண்கொடி வேண்டும்னே சொல்லலாம். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நாங்கள் கிளம்பிட்டதால் அதை பார்க்க முடியல. இந்த குளம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது.
1912 இந்த கோவிலை கட்டுறதுக்கு நிலமாகட்டும் நிதியாகட்டும் எல்லாம் கொரகப்பா அவர்கள் கொடுத்திருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய சிவலிங்கம் ஸ்ரீ நாராயண குரு அவர்களால இங்கு வடிவமைக்கப்பட்டது. நாராயண குரு அவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் இந்த பில்வ இனத்தவர்கள் முழுமையா பார்த்தீங்கன்னா பின்பற்றினாங்க. ஸ்ரீ நாராயண குரு அவர்களுக்கு இங்க தனி சன்னதியும் அமைஞ்சிருக்கு. கேரளா பகுதிகளில் தான் ஸ்ரீ நாராயண குரு அவர்களோட இந்த கொள்கைகள் பின்பற்றப்படுதுன்னு இல்லை. இங்க துளு வம்சத்தை சேர்ந்த எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா நாராயண குரு அவர்கள் கொள்கையை ரொம்பவே ஃபாலோ பண்றாங்க. மங்களூர் பயணம் செய்யக்கூடிய இடங்கள்ல எல்லாமே நிறைய ஆலயங்கள் ஸ்ரீ நாராயண குரு அவர்களுக்கு இருக்கு. அடுத்தது அவரோட புகைப்படங்கள் வைத்து வழிபடுறது எல்லாமே இங்க மங்களூர் சுற்றி இருக்கிற இடங்கள்லயே நம்ம பார்க்க முடியுது. அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கேரளாவா இருந்தாலும் இங்க இருக்க மக்களும் பார்த்தீங்கன்னா நாராயண குரு அவர்களை குருவா ஏற்றி வணங்குறாங்க. இந்த ஆலயம் தோன்றுவதற்கு முழு முதற் காரணமாக இருந்த ஸ்ரீ நாராயண குரு அவர்களை வணங்கிட்டு இங்க இருக்க ஆலயத்தை சுற்றி பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்பவே அற்புதமான இந்த ஆலயத்தை நீங்கள் பார்க்க தவறாதீங்க. அடுத்து என்ன, லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ரொம்பவே ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா இந்த நீர் தோசை. நல்லா தேங்காய் பால் ஊற்றி பச்சரிசி மாவு அரைச்சிட்டு இளநி மாதிரி லேசாக இருக்கும். இதை நல்லா கார சட்னியில் தொட்டு சாப்பிட்டோன்னா காரமாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. இதுக்கு தனியாக ஒரு தேங்காய் வெல்லம் போட்டும் கொடுக்குறாங்க. இளநீர் வழுக்க மாதிரி லேசாக இருக்கக்கூடிய இந்த நீர் தோசை மேங்களூர் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமான ருசியில் இருக்குது. அடுத்தடுத்து நாங்கள் போகக்கூடிய ஆலயங்கள், வரலாறு, அடுத்தது அங்கே சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் இதெல்லாம் பார்க்கணும் பொழுது தொடர்ச்சியாக விஜய் தியாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக மறந்துடாதீங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த ஆலயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக வரும். நம்ம பார்க்கக்கூடிய இந்த ராஜா ராஜேஸ்வரி அம்மன் ஆலயம், இந்த ஆலயத்துக்கு பின்னாடியும் பெரிய வரலாறு இருக்குது. நம்ம எப்படி பத்மநாத சுவாமி ஆலயம் 2 தூண்களுக்கு நடுவில் பார்க்குறோமோ அதே மாதிரி 2 தூண்களுக்கு நடுவில் தான் ராஜராஜேஸ்வரி அம்மனை பார்ப்போம். இந்த கோவிலோட வரலாறு தான் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் மேங்களூரில் நம்ம நிறைய ஆலயங்கள் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியான ஆலயங்களும் வரலாறும் பார்க்கலாம். அங்கே இருக்க உணவு வகைகளையும் பார்க்கலாம். தொடர்ந்து பார்க்குறதுக்கு விஜய் தியாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.